என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என் வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, உன்னுடைய குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்டுவது எப்படி என்று இவளை தவிர வேறு யாருமே அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உணர்வுகளும் என்னவென்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றாள். யாரிடம் எப்படி பேசினால் எந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம், யாரிடம் எப்படி பேசினால் எந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம், யார் யார் எப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள், யாரிடம் என்ன சொன்னால் நம் மீது இரக்கப்படுவார்கள், யாரிடம் எப்படி பேசினால் நம்முடைய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வார்கள் என்பதை நன்கு புரிந்து வைத்தவள் என் குழந்தையே. அதனால் நன்கு சுலபமாக உன்னுடைய குடும்பத்தில் இருந்து ஒருவரிடம் இவர் நல்ல உதவியை பெற்று கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த உதவியை அவள் பெற்றதற்கு உனக்கே தெரியாத அளவிற்கு அவள் நடந்து கொண்டிருக்கின்றாள். என் குழந்தையே, குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்கள் யாருமே இதனை அறிந்திருக்கவில்லை. இவள் இவ்வளவு பெரிய உதவிகளை உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரிடமிருந்து பெற்றிருக்கின்றாள் என்று நீயே அறியாமல் இருக்கின்றாய். என் குழந்தையே, அதுபோல இன்னொருவரினுடைய பகையை சம்பாதித்து இருக்கின்றார். அவர்களை கண்டாலே இவளுக்கு ஆவதில்லை. எந்நேரமும் அவளை பற்றி வெளியிலுள்ள விஷயங்களை சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமே இவள் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நல்ல பிள்ளை போல இன்னொருவரிடம் பேசுவதும், உன்னை விட்டால் ஆளில்லை என்பது போல பழகுவதும், அவர்களிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்வதும், அது மட்டுமில்லாமல் உதவியினை பெற்றுக்கொண்டவரிடமிருந்து அவரை பற்றி மற்றவர்களிடம் குறை சொல்வது, இதுதான் அவளுடைய வேலை. என் குழந்தையே, அது மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை பேசத் தொடங்கினால், பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் எங்கிருந்தாலும் உடனடியாக ஓடி வந்து உன் இல்லத்தில் இருக்கின்ற சுவற்றில் காதை வைத்து கொண்டிருக்கின்றார். உடனே நடந்திருக்கின்றது என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை அவளுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று, என்ன பிரச்சனை நடக்கின்றது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு இருக்கின்றார். அவளினுடைய எண்ணங்கள் எல்லாமே உன்னுடைய குடும்பத்தை அழிப்பது மட்டும்தான். உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்க வேண்டும். ஒற்றுமை இல்லாமல் நீ உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் தனித்தனியாக செல்ல வேண்டும். யாருக்கும் யாரை பற்றியும் நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் அவளுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவள் குழந்தைகள் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவளுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல அவளினுடைய உடன் பிறந்த எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் அவளுக்கு உதவிகளை செய்த உன்னுடைய குடும்பம் மட்டும் நன்றாக இருந்துவிடக்கூடாது என்றுதான் அவள் மனம் முழுக்க வஞ்சகத்தை வைத்து கொண்டு உன் இல்லத்திற்கு வந்து சென்றிருக்கின்றாள். அவள் யார் என்று நான் சொல்கின்றேன். இந்த அத்தனை அடையாளங்களையும் வைத்தும் நீ புரிந்து கொண்டிருப்பாய். இது போன்ற எண்ணங்களோடு உன் குடும்பத்திற்கு வந்து கொண்டிருப்பவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்திற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு வீடு. என் குழந்தையே, பின்னால் இருக்கின்ற அந்த வீட்டிலிருந்து அவள் எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். ஒன்று உன் இல்லத்திற்கு பின்னால் இருக்கின்ற வீடு, அல்லது உன்னுடைய இல்லத்தில் இருந்து வலப்பக்கமாக இருக்கின்ற வீடு. இவை இரண்டில் ஒரு வீட்டில் இருப்பவர்தான் நான் சொல்கின்ற அந்த அடையாளத்தை கொண்டவர். என் குழந்தையே, அவர் வேறு யாரும் கிடையாது. உன்னுடைய அப்பாவின் உடன் பிறந்தவர்களினுடைய ஒரு குழந்தை.
அவர்கள் என்னுடைய மாற்றான் குழந்தைகளோடு சேர்ந்துதான் உனக்கு இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மனதிற்குள் எப்போதும் நல்ல எண்ணங்களே கிடையாது. எந்நேரமும் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள். ஏதேனும் சண்டை சச்சரவுகள் வந்து விடுமா பார்க்கலாம் என்றுதான் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமைகள் கலைந்து போனாலும் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் வேறு வேறு திசைக்கு சென்று விட்டால் உன்னுடைய சொத்துக்கள் அவள் அனுபவிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் எண்ணம் என்னவென்பதை நான் சொல்லிவிட்டேன். அங்கே அவள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் நான் உனக்கு ஒன்றும் தெரிவிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அத்தனை அப்பட்டமாக ஒருவரை பற்றி நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் ஒருவரின் அடையாளத்தை சொல்லியிருக்கின்றேன் என்றாலும் நீ அதிலிருந்து சுதாரித்து கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் வருகின்றது என்றால் அதை சமாளித்து நீ வெளியே வர வேண்டும். யார் என்று நான் வெளிப்படையாக சொன்ன பிறகும் என் அம்மா சொல்லிவிட்டால் அது நீதான் என்று அவளிடம் போய் மல்லு கட்டி நின்றுவிடக்கூடாது அல்லவா? அதற்காகத்தான் உனக்கு அம்மா இத்தனை அடையாளங்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். கவனமாக பல அளவிற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் நீ இடைவெளி விட்டு பழக வேண்டுமோ அந்த அளவிற்குத்தான் பழக வேண்டும். ஆறுதலை கொடுக்கின்றார்கள் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்தில் கொட்டி தீர்த்துவிடக்கூடாது. சில நேரங்களில் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ரகசியங்களை கூட நீ வெளியில் சொல்லிவிடக்கூடாது. என் குழந்தையே, உனக்கு இருக்கின்ற சில ரகசியங்களை கூட இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ சொல்லிவிடுகின்றாய். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் அதன் பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்பதை நீ அறிந்திருக்கவில்லை. என் குழந்தையே, உன்னுடைய துணையிடமே சென்று நீ இப்படி சொன்னாய் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட புத்தி கொண்டவள் அந்த பெண். அவள் என் குழந்தையே, இதனால் இவர்களிடமிருந்து எப்பொழுதும் நீ சற்று விலகி இரு. எந்த ஒரு வார்த்தைகளை பேசினாலும் சற்று கவனமாக இரு. குடும்பத்தில் எப்பொழுதுமே உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் இருக்கின்ற வேற்றுமையை பயன்படுத்தி உள்ளே நுழைந்து கலகத்தை மூட்டி கொண்டிருக்கின்ற இது போன்றவர்களை ஒரு பொழுதும் வாழ்க்கையில் நீ நுழைந்து விடக்கூடாது. இவர்களின் சிந்தனைகளை ஒரு பொழுதும் நீ மெய் என்று நிரூபித்து விடக்கூடாது. நாங்கள் உடன் பிறந்தவர்கள், எந்த ஒரு கஷ்டத்திலும் துணையாக நிற்போம் என்று மற்றவர்கள் முன்னிலையில் நின்று காட்ட வேண்டும். என் குழந்தையே, ஒரு சிறு பிரச்சனை வந்தது என்பதற்காக உடன் பிறந்தவர்களுக்குள் பிரிவினை ஏற்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் இன்று உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் பிரிந்திருக்கலாம். நாளை உங்களுக்குள் ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் வெளியிலிருந்து யாரும் வந்து உதவி செய்ய போவது கிடையாது. அன்று உனக்குள் பிரச்சனை மூட்டி உடன் பிறந்தவர்களிடமிருந்து பிரித்தவர் கூட உனக்கு உதவி செய்ய வரப்போவது கிடையாது. நிச்சயமாக அப்பொழுது கூட மனது கேட்காமல் உன்னுடைய உடன் பிறந்தவர்தான் உனக்கு உதவி செய்வார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, நீயாக இருந்தாலும் நிச்சயமாக உடன் பிறந்தவர்கள் என்று ஒரு கஷ்டம் வரும் பொழுது ஓடிப்பாய் நிற்கத்தான் செய்வார். அதனால் இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு அவர்களின் உடைய கலகத்தை மூட்டுகின்ற செயலுக்கு இணங்காமல் நீ உன்னுடைய குடும்பத்தில் பிரிவுகளை ஏற்படுத்தாமல் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற விஷயங்களை நீ சரிவர கவனித்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.